Infinixல இருந்து Note 11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பத்தின விமர்சனத்தை ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இந்த ஃபோன் கூட சேர்த்து Infinixோட Note 11s அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Infinixோட Note 11s ஸ்மார்ட் ஃபோன்ல எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் Note 11க்கும் Note 11sக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல ஃபோன்ல இருக்கிற பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து கிளாஸ் பாடியில் செஞ்சிருக்காங்க. இந்த கிளாஸ் டிசைன் வந்து ஃப்ராஸ்ட் கிளாஸ் டிசைனாக வருது. அதனால வந்து ஃபிங்கர் பிரிண்டோ இல்லைனா ஸ்மட்ஜஸோ பேக் சைடில் படாது. மேலும் ஃபோனை ஹோல்ட் பண்றதுக்கும் கிரிப் நல்லாவே இருக்கும். இதுவோ பேக் சைடில் உள்ள கிளாஸுக்கு வந்து NEGயோட டைனோராக்ஸ் T2X1 அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்கிராச்சஸ் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து Infinixோட Note 11 மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. டிஸ்பிளேல கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதை மாதிரி பார்க்கும்போது Infinixோட இந்த Note 11s பொறுத்தவரையும் 6.95 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 91% வருது. மேலும் 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. இது போக இந்த டிஸ்பிளே நமக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. LCD டிஸ்பிளே இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட Helio G96 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் இதில் நல்லாவே இருக்கும். குறிப்பாக ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக விளையாடலாம். இது போக கேமிங் விளையாடும் போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கிராஃபைன் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3D 6 லேயர் கிராஃபைன் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஆகாது கேம்ஸ் தொடர்ந்து விளையாண்டாலும். மேலும் வைப்ரேஷன்ஸை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காக இதில் வந்து ஒரு லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் இதில் நல்லாவே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் LPDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.2 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபாஸ்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இதில் இருக்கும். இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 512GB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இதுக்கு டெடிகேட்டட் சிம் கார்டு கொடுக்குறாங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். இது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் ஃபீல் கொடுக்கறதுக்காக இதில் வந்து டார்கிங் 2.0 கேம் பூஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நமக்கு ஃப்ரேம் டிராப்ஸ் மாதிரியான விஷயங்கள் இதில் அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பேக் சைடில் 3 கேமரா வருது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமராவை பொறுத்தவரை நமக்கு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. இது போக குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் பேக் சைடில் வருது. மேலும் கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோஸ்லேயே பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ, பொக்கே வீடியோ கேப்சர் பண்ணலாம், டைம் லாப்ஸ் வீடியோ, சூப்பர் நைட் மோட், ஷார்ட் வீடியோஸ் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து வீடியோஸாக எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 16 மெகாபிக்சலுக்கான இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. டியூல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு செல்ஃபிக்கு. அடுத்தபடியாக ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 0 to 100% சார்ஜ் வந்து வெறும் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். அவ்வளோ வேகமாக இதில் சார்ஜ் பண்ணலாம். இது போக பாக்ஸில் இந்த 33 வாட் சார்ஜிங் கொடுக்குறது நல்ல விஷயம். ஃபோனோட வயசு பொறுத்தவரையும் இது வந்து XYX 10.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ஆகுது. இது Android 11 பேஸ் பண்ணி இருக்குது. இது போக Infinix Note 11 மாதிரியே இந்த ஃபோன்லேயே வந்து டியூல் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ்லையும் வந்து நமக்கு DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த Infinixோட Note 11s பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 12999க்கும், அதே வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14999க்கும் Flipkart வெப்சைட்டோட விற்காங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக இந்த Infinix Note 11sக்கும் Note 11க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ராசர் வைஸில் முதல் வித்தியாசம் வருது. அதாவது Helio G96 சிப்செட் கொடுக்குறாங்க. நமக்கு Infinixோட Note 11ல மீடியாடெக்கோட Helio G88 கொடுத்து குறிப்பிடத்தக்கது. இது அதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வரும். மற்றபடி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் 120 Hzக்கான IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நான் Note 11ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கம்மி. இது வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஆனால் Note 11 மாதிரி இதுலையுமே AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இதான் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கேமராஸ் பார்க்கும்போது மூணாவது கேமரா மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. இது போக பேட்டரி மாதிரியான எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஸோ ஓவராலாக இந்த Infinixோட Note 11sக்கும் Note 11க்கும் 1-2 வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எது பெஸ்ட் ஃபோன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி Infinixோட Note 11ஓட ரிவ்யூ பார்க்குறதுனாலும் அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.